இப்போ ஓடிடியில் ரீசெண்டாக இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த படத்தோட பேர் வந்து குரோமோலியோ. இது வந்து ஒரு இந்தோனேசியா ஹாரர் படம். இந்தோனேசியா ஹாரர் படத்தை எடுத்துக்கிட்டாலே இந்த சூனியம் வைக்கிறது, இந்த பேய் இன்னொருத்த மேலே ஏவி விடுறது, இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? அந்த சூனியம் வைக்கிறவனே கொன்னுடுறாங்க, அவன் பேயா வரான். என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னோட மருமகனை கழுத்தை விட்டு கொடூரமாக கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் இந்த சூனியனா வைக்கிற ஒரு ஆளு போல இருக்கு. அவன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு சில மந்திரம் தான் போட்டுட்டு நான் மறுபடியும் வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் தலையை வெட்டிடுறாங்க. அப்புறம் ஒரு சில வருஷம் போகுது. சில வருஷம் போனதுக்கு அப்புறம் அந்த கழுத்தை வெட்டினார் பார்த்தீங்களா, அவரோட பேத்தி வந்து இந்த வில்லேஜுக்கு வராங்க. அந்த பேத்தி தனியாக வரல, தன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்துடுறாங்க. இது தாத்தாக்கு பிடிக்கல, ஏன் வந்த அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வில்லேஜில் நைட் ஆனால எல்லாரும் கதவை சாத்திட்டு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேய் வந்து ஒரு புணத்தை தூக்கிட்டு அந்த வில்லேஜை வந்து கிராஸ் ஆகி போகும். அதை யாரு பார்த்தாலும் அவங்கள கொன்றும். இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில அந்த பேய்கிட்ட இருந்து தான் பேத்தியை அவர் எப்படி காப்பாத்துறது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தாங்க. ஆனால் அந்த ஹாரர் சீன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. கொலைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவாங்க, ரத்தம் தெறிக்கும். ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமா கேட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் பார்க்க முடியும். அடல் கண்டனா கிடையாது. ஆனால் அந்த கொலைகள் வந்து ரொம்ப கொடூரமாக நடக்கும். அந்த பேய் வந்து அப்படி கொலை பண்ணும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். அந்த 4 பேர் வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டிருப்பாங்க. அது கேட்கறதுக்கு வந்து செம்ம பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. தமிழ் டப்லாம் கிடையாது இந்த படம், இந்தோனேசியன் லாங்குவேஜில் தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே இந்த படம் உங்களுக்கு புரியும். ஒரு ஆவரேஜான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ட்ரெய்லரை போய் பாருங்கள். ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த படத்தை பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க.